நானும் பாட்டை நல்லா அப்சர்வ் பண்ணேன். ஆனால் என்னை விட மனோஜ், பேரரசு இவங்க எல்லாமே இன்னும் ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மனோஜ்குமார் ஒவ்வொரு லைனாக வந்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்து புட்டு புட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் மெமரி பவர் ரொம்ப பாராட்டத்தக்கது. அதே மாதிரி இப்போ பேரரசு, இப்போ ராதா பாரதி பாட்டுகள் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது சாதாரணமாகவே சில டைரக்டர்ஸ் இப்போ பேரரசெல்லாம் வந்து பாட்டு அந்த அவர் படத்தில் என்ன கேரண்டி ஹிட் அப்படிங்கிற லெவலில் அவர் பாட்டுகள் மாஸ் பாட்டாக அவர் வந்து வச்சுக்குவார். லைன்ஸ்லேயும் நிறையா அவருடைய ஈடுபாடு நிறையா இருக்கும். ஸோ ராதா பாரதி அந்த வைகாசி பிறந்தாச்சு பாட்டு, மற்ற படங்கள் பாட்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த பாட்டை ஒத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, சும்மாவே ஆடுறதுக்கால அதுக்கு சலம் கட்டி விட்டால் கேட்கவா வேணும் அப்படின்ட்டு, அது மாதிரி ராதா பாரதியினுடைய டேஸ்ட்டுக்கு ஸ்ரீகாந்த் தேவா கிடைச்சாருன்னா அப்படி எப்படி இருக்கும், அதுதான் சலம் கட்டி விட்ட மாதிரி. ஸோ அவ்வளவு சிறப்பாக பாட்டு. என்னென்ன பாட்டெல்லாம் வந்து பேரரசுக்கு ஆகட்டும் எல்லாருமே ராதா பாரதியிலேருந்து சிறப்பாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏதாவது கடைசி நேரம் வரைக்கும் அந்த பாட்டுன்னா அந்த பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முடிஞ்சு போச்சு பாட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரெக்கார்டிங் ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெக்கார்டிங் முடிஞ்சு அது மறுபடியும் பிக்சரைசேஷன் பண்ணும்போது கூட அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னால் கூட சொல்லிட்டு இருந்தேன், 6 டேக் 7 டேக் போகிற வரைக்கும் வேறு லைனில் பாடிட்டு இருந்தார் இளையராஜாவும் ஜானகி அம்மாவும். அப்புறம் நான் 7வது டேக் முடிஞ்சு 8வது டேக் அப்போ போய் இல்லை எனக்கு லைன் பிடிக்கல பல்லவி அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதி கொடுத்தேன். அந்த மாற்றி எழுதி கொடுத்தது தான் விளக்கு வச்ச நேரத்தில் அந்த பாட்டு. ஸோ எது எப்போ அமையும் நமக்கு சொல்ல முடியாது. அதே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அதில் இன்னொரு இது என்ன நடந்ததுன்னா, ராஜா முதல்ல பாட மாட்டேன்ட்டார். என்ன அப்படின்னா, நீங்கள் 6 டேக் முடிஞ்சு 7 டேக் முடிஞ்சு கொடுக்குறீங்க, நான் இனிமேல் வார்த்தையை பிடிச்சி பாட முடியுமா அப்படின்னாரு. இது என்ன உங்களுக்கு என்ன கஷ்டமா, ஜானகி அம்மானா கூட கஷ்டம்னு சொல்லலாம், தெலுங்குல எழுதி பாடணும்னு, நீங்கள் தமிழ் தான் நீங்கள் பாடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து திடீர்னு பாட்டில் லைன் பார்த்தாரு. விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தால் மறைஞ்சி நின்று பார்க்கையில தாகம் வேண்டாம், நான் கொடுக்க அவன் பிடிக்க அந்த நேரம் தேகம் சூடு யாருன்னா, இது என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஏங்க நல்லா கிளுகிழுப்பாக எழுதியிருக்கேன் நீ இப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை நான் இதெல்லாம் பாட மாட்டேன். ஏன் அப்படின்னு, நான் மாலை போட்டிருக்கேன்னு. நான் சொன்னேன், உங்களை யார் மாலை போட சொன்னா அப்படின்னு. என்ன யார் மாலை போட சொல்கிறானுங்க நீங்கள் கேட்குறீங்க. வேங்க சினிமாவுக்கு நாங்கள் சினிமா எடுக்கிறோம், நீங்கள் மாலை போட்டதுக்காக நாங்கள் என்ன சாமி படமாக எடுத்துகிட்டு இருக்க முடியும். ஒன்று மாலை போடுற நேரத்தில் நான் கம்போசிங் உட்காரலன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் மாலையை கொஞ்சம் மறைச்சி ஏதாவது வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கிளுகிழப்புக்கு அதை மறந்துடுங்க, சாமியை மறந்து இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரே கோவம். அப்புறம் ஜானகி அம்மாலாம் லைன் நல்லா இருக்குன்னு பாடுறேன்னு சொன்னோன்னே அப்புறம் இவரும் பாடினார். பாடும்போது என்னென்னா திடீர்னு கடைசியில் வந்து இது செக்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடிட்டே இருந்தவர் கடைசி லைன் பல்லவி பாடும்போது, விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தாங்கிறதுக்கு பதிலாக தன்னா நன்னா அப்படின்ட்டாரு. அப்புறம் அடுத்தது வந்து மறைஞ்சு நின்று பார்க்கையில் சரி நான் அண்ணா அப்படின்ட்டு அப்புறம் சாரி அப்படின்னாரு. பாட்டு முடிஞ்சு கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து கொடுத்ததுனால எனக்கு வார்த்தை டக்குன்னு மைண்டில் வரல, 1 more டேக்கு அப்படின்னு சொன்னார். நான் வந்து இல்லைங்க பேக்கப், ஜானகி அம்மா பேக்கப் அப்படின்ட்டேன். இல்லை நான் வார்த்தையே பாடலையாண்ணா. இல்லை நீங்கள் முதல்ல செக்ஸாக இருக்குது பாட மாட்டேன்னீங்க, இப்போ நீங்கள் பாடினதான் எனக்கு ரொம்ப செக்ஸாக இருக்குது. விளக்கு வச்ச நேரத்தில் தன்னாண்ணா, மறைஞ்சு நின்று பார்க்கையில் தரினாண்ணா. அதனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்துடுச்சு. அதனால் இல்லை நான் பாடிடுறேன், நான் வேண்டவே வேண்டாம், நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க அதனால் வேண்டாம், மாலை போட்டிருக்கிறதுனால நீங்கள் பாடவே வேண்டாம், அந்த தப்பு செய்யாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். சரவணன் சார் எல்லாம் சிரிச்சு அப்புறம் நீங்கள் சரியான ஆள் அப்படி இப்படின்னாரு. இப்படியோ பாட்டு நல்லா வந்தால் போதும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி பாட்டில் வந்து கடைசி வரைக்குமே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அந்த பாட்டில் ஏதாவது கிடைக்கும். நான் எப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் சினிமாவில் பாட்டு வந்ததுன்னா நான் ஊரில் எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன். எந்த ஊர்லையா அப்படி மரத்துக்கிட்ட போய் இப்படி நின்று பாடுறாங்க, இப்படி வந்து பாடுறாங்க, இப்படி பாடுறாங்க, இது என்ன சினிமாவில் மட்டும் இப்படி பாடிட்டு இருக்காங்களேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் ஹீரோவை நடிச்சுன்னி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு எங்கள் டைரக்டர் எடுத்துன்னியுமே வச்சுட்டாரு. என்னென்னா லைனு, யோ ராஜன் இப்படி என்ட்ரி ஆகிற வான் மேகங்களே பாடியா அப்படின்னாரு. எல்லாத்தையும் கிண்டல் பண்ணோம். இப்போ நான் என்ட்ரி வான் மேகங்களே பாடணுன்னு எனக்கு வாயே வரல. நான் போய் வான் மேகங்கள் அப்படின்னா, ஓ நல்லா பாடியா, வாயை திறந்து வான் மேகங்கள் இப்படி பாடியா அப்படின்னாரு. நான் ரொம்ப முயற்சி பண்ணி வான் மேகம் அதுக்கு மேலே பாடல.
என்ன யாரு உனக்கு அப்புறம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை முதல்ல கூப்பிடு அப்படின்னு அந்த ரவியை கூப்பிட்டாரு. அந்த பொண்ணை பாடு, நல்லா பாய திறந்து பாடுமா, அதுக்கு பாசு புரியாது, அது இந்தியாச்சே. இவர் என்ன செய்யறாரு, அது அப்படியே தானே செய்யும். இவர் வான் மேகங்கள, அதுவும் வான் மேகங்கள அப்படின்னு நான் கம்மியாகவே பாடினேன். மூவியால வந்து போட்டு சிங் பண்ணும்போது பார்த்தாரு அந்த பொண்ணு, வா யோ என்னைய வா இப்படி திறந்து, நீங்க தானே சார் நல்லா திறந்து பாடு அப்படின்னு ஒன்று, ஏன் இருக்கிறதுலே கம்மியாக வாய் திறக்கிற இடமா பாரியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அதை கரெக்ட் பண்ணி எப்படியோ போட்டேன். இன்னும் படத்தில் பார்த்தோம்னா அந்த வான்மயங்களில் ரவி அந்த வாய் கொஞ்சம் அதிகமாக திறந்து தான் பாடியிருக்கும். எதுக்கு ஞாபகம் வந்ததுன்னா, பாட்டுன்னா அவ்வளோ ஒரு டென்ஷனாகவும் அவ்வளோ பயமாக இருந்தது. ஆனால் இங்கே முதல் அறிமுகமாக இருக்க இந்த செங்குட்டுவன் வந்து எந்த பயமுமே இல்லாமல் அவ்வளவு அந்த லவ் டுவைட்டுக்கும் இருக்கணும். டவுல் டுவைட்லேயும் சரி, அந்த குத்துப்பாட்டுலையும் சரி, அவ்வளவு பிரமாதமாக வந்து அழகாக அபிநயம் முடிச்சு பாடியிருக்காரு. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. ராதா பாரதி வந்து அவர் ரொம்ப பழக்கமானவர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்து வந்திருக்காரு. அப்புறம் நண்பர் ராதா பாரதி சார், நெருங்கிய நண்பர் அவர். பல இசை வெளியிட்டு இதே இதுக்கு வருவேன். இங்கே எடிட்டிங் போல் சாருக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே வெளியே வரும்போது, சார் என் படம் இசை வெளியிட்டாக்கு உங்களை கூப்பிடுவேன், இங்கே வரணும் பாரு, கண்டிப்பாக வந்துடுறேன் சார். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு இன்னொரு இசை வெளியிட்டுலாம், அதுக்கு வந்துட்டு வெளியே வருவேன், வெளியே பார்ப்போம், சார் என் படத்துக்கு கூப்பிடுவேன், நீங்கள் வரணும் பாரு, கண்டிப்பாக வருவேன் சார். இன்னொரு மாதம் கழிச்சு ஃபங்க்ஷனுக்கு வருவோம், அப்போ சொல்லுவார், சார் எங்கள் எஸ்சி வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வரணும் பாரு, கண்டிப்பாக வரணும். அப்புறம் நேற்று நேரே வந்துட்டார், சார் உங்களுக்கு கேட்காமல உங்கள் பேரெலாம் போட்டாச்சு, நீங்கள் வந்துடணும் சார். வாங்கிட்டேன். என்ன இவ்வளோ அழுத்தி கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. நீங்கள் வந்ததுக்கும் தெரிஞ்சு, இந்த சாங்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு, நீங்கள் மட்டும்தான் ஹீரோவுக்கு மாசு சாங்கு பண்ணுவீங்களா, நாங்களும் பண்ண தெரியும் எங்களுக்கும். சரி ஓகே, மாசு சாங்கு பண்ணிட்டாரு, ஓகே. அப்புறம் சரி குத்து சாங் பண்ணோம், கட்டலைக்கு பொட்டலைக்குன்ட்டு. நீங்கள் மட்டும் குத்து சாங் வைப்பீங்களா, என்னத்தை சொல்வேனுங்கன்ட்டு நாங்களும் வைப்போம், எப்படி இருக்கு இதெல்லாம் இப்போ நினைக்கிறேன். எங்களுக்கும் பண்ண தெரியுங்கிறக்காக தான் கூப்பிட்டுருக்கான்னு இப்போ எனக்கு மனசுக்கு படுது. சாங்ஸு ட்ரெயிலாக பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஏன் படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆனால் நம்மது கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும். இது கமர்ஷியலோட ஒரு நல்ல ஒரு காதல் கதையும் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ராதா பாரதி சார் ஃபஸ்ட்டு என்ட்ரி, அதுக்கு கூட இருந்து இசையமைச்சவர் தேவா சார். இது ராதா பாரதி சாருக்கு செகண்ட் என்ட்ரி. இதில் இசை தேவாசோட வாரிசு ஸ்ரீகாந்த் தேவா சார். அவர் வாரிசு விடலை நினைக்கிறேன். ஆமாம், ஸ்ரீகாந்த சார் தான் சாதாரண நினைச்சிடாதீங்க. இப்போ என் படத்துக்கு அப்புறம் வேற படத்தை டேரக்டர் போய் கமிஷன் உட்காருவாங்க, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதான். இப்போ தான் பயங்கரமாக சொல்ல போகிறேன் அவர்கிட்ட உங்கள்கிட்டலாம். சார் சிவாசியில் சாங் இருக்குல்ல சார், ஏ வாடா 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 தோலா, அந்த மாதிரி ஒரு சாங்கு நம்மளோடது வேணும் சார். இவர் அது என்ன சார் சாங்கு, அதை விட பாருங்க கலக்கிறேன் பாருங்க அப்படின்னு அப்படியே போட்டு தாக்கிறது. அப்புறம் வேற இன்னொரு படத்து டேரக்டர் வருவாங்க, சார் இந்த என்னத்தை சொல்வேனுங்க, அது மாதிரி சரி குத்துவேணும் சார், அதெல்லாம் குத்தா சார், இப்போ குத்துறேன் பார்க்க குத்து அப்படின்னு அங்கேயே குத்திடுறது. நானும் பார்த்தேன், என்னடா ஒரு சிவாசி அப்புறம் இன்னொரு படம் அது இதோட சாங் அது பார்த்தா இதுதான் மேட்ரு, நம்ம அப்படியே போட்டி அடிச்சு இன்னொருத்தர் அடிச்சு கூட்டுறது. ராதா பாரதி என்ன சொல்லி கட்டாருன்னு தெரியல, போட்டு மாசம் சரி குத்தும் சரி போட்டு தாக்கியிருக்காரு. இது பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துக்கே கலைப்புலி தானு சார் ஓப்பன் பண்ணி நம்ம பாக்யராஜ் சார் வந்து சாங் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய லக்குன்னு சொல்லலாம்.
அடுத்தது ராதாபாரதி சார். எனக்கு டேரக்டர்னு சொல்கிறத விட என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஜோவிலாக பழகி ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாரு சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது. அடுத்தது கேமராமேன் சார். ஏன்ப்பா ஸ்ட்ரெஸ்ஸோடையே நின்றுட்டுருக்க, ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணணும், கேமரா முன்னாடி இருந்தால் எப்படிலாம் இது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துச்சு நடிக்கும்போது. அடுத்தது டான்ஸ் அதை நினச்சா தான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், எனக்கெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி. அதுவும் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு சஞ்சீவி கண்ணா சார். இந்த படத்தில் காமெடி அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஏதோ ஒருத்தர் தான் பிளான் பண்ணோம், சிங்கப்பள்ளி சாரை வச்சு இது பண்ணலான்னு. பட் அவர் ஸ்கிரிப்ட் ஏற்ற ஆர்டிஸ்ட்டும் ஏறிக்கிட்டே போனாங்க. ரொம்ப கமர்ஷியலாகவும் காமெடியாகவும் வந்துருச்சு. ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு படம். இப்போ என்னன்னா, நான் பிரசாந்த் சார் மாதிரியும் சரவணா சார் மாதிரியும் அடுத்தது நானும் பெரிய ஆளாக வருவேன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கு ராதாபாரதி சாருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ. I'm a bit nervous. Anyways, actually எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் నుంచి ஹீரோயின் நடிக்கிற ரொம்ப ஆசை தான். ஸோ எனக்கு என்ன டெபியூ மூவி ரிலீஸ் ஆன போகிறது. ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி. All big names have come. So thank you one and all. Actually enna okay, heroine vararu, I mean acting பண்றாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல டீம் கிடைக்கிறது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக ஐ ஹவ் ஃபினிஷ்ட் டன் மை மூவி. ஸோ கோ ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ஈவன் த ப்ரொடியூசர்ஸ், அண்ணாமலை ப்ரொடியூசர்ஸ், மெயின்லி ராதா பாரதி சார். ஸோ அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஸ்டார்டிங்கே, நல்லா வரேம்மா, ஓகே நல்லா பண்ணிட்டு இருக்கே. அதுக்கப்புறம் செல்வா சார், வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. தேங்க் யூ ஃபார் ஷோயிங் அஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் சார். Dance master Sanjeev sir, thank you for giving this opportunity. Because of him itself I've got this. Thank you Jay, and thank you Manoj Krishna sir. My co-artist Jay, thank you so much. He's given me a good support. Plus all Nanbans, all the co-artists. I'm sorry if I have left out someone's name. Okay, thank you so much. Please bless me, bless her team. Do come and watch the movie. Thank you for the media.